ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இத்தனை நாள் 7 மணி வரைக்கும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் லேட்டாக எழுந்துச்சி சாப்பாடு செய்வேங்க. ஆனால் இனிமேல் முடியாது. ஏன்னா இத்தனை நாள் பார்த்திங்கன்னா தம்பிக்கும் நைட் ஷிஃப்ட்டு. அதனால் அவனுக்கு சாப்பாடு காலையில் செஞ்சு தர வேண்டிய அவசியம் இல்லை. பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா லீவ் விட்டுட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிக்கு தான் ஆஃபீஸு. அதனால் லேட்டாக எழுந்துச்சி செஞ்சால் போதும். ஆனால் இனிமேல் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா தம்பிக்கு டே ஷிஃப்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவனுக்கு நேரமாக எழுந்துச்சி சாப்பாடு செஞ்சு கொடுத்து தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் அடுத்த வாரமெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலும் ஓப்பன் ஆயிரும். பாப்பாவுக்கும் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சா தான் எல்லா சாப்பாடும் நம்மளுக்கு எல்லாருக்குமே ரெடி பண்ணி செஞ்சு அனுப்ப முடியும் என்னாலையும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான லஞ்சு தாங்க. காலையிலே காய்கறி வாங்கிட்டு வந்தாச்சு சந்தைக்கு போய் எங்கள் வீட்டுக்காரரு. இன்றைக்கி பாவக்காய் புளிக்குழம்பும் ஏற்கனவே பழைய காய்கறி கொஞ்சம் இருந்துச்சு. காலிஃப்ளவரும் கேரட்டும் தான் இருந்துச்சு. அதையே போட்டு அப்படியே பொரியலும் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டுக்காரருக்கு இன்றைக்கி லஞ்சு பேக் பண்ணியாச்சு அப்படியே சீக்கிரமாக. அவங்க நேரமாக இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறதுனால. தினமுமே எங்கள் வீட்டில் தயிர் இல்லாத நாளே இருக்காதுங்க. அதனால் தயிரையும் போட்டு அதை பேக் பண்ணி கொடுத்தாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.